வணக்கம் நண்பர்களே, அனைவரையும் ஏ டு Z தமிழ் கதம்பம் சேனல் வரவேற்பதே மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ரொம்ப சுவையான ஆரோக்கியமான பாரம்பரியமான ஒரு ரெசிபி. அது என்னென்னா குடமிளகாய் கடலை மாவு பருப்பூசலி. பருப்பூசலினாலே நம்ம எல்லாருக்கும் பீன்ஸ் அல்லது கொத்தவரங்காய் தான் ஞாபகம் வரும். ஆனால் குடமிளகாயை வைத்து செஞ்சால் ஒரு அருமையான சுவை கிடைக்கும். சாதம், சாம்பார் சாதம், ரசம் சாதம், மோர் குழம்பு, அப்புறம் புளி சாதம், அப்புறம் எலுமிச்சம்பழ சாதம், எல்லாத்துக்குமே அதே மாதிரி தயிர் சாதம் எல்லாத்துக்குமே இந்த சைட் டிஷ் செமையாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ எப்பவும் போல் அதுக்கு முன்னாடி வீடியோவை முழுசாக பாருங்கள். புதுசாக இருந்தீங்கன்னா முழுசாக பார்த்துட்டு வீட்டில் ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருந்ததுன்னு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். சப்போஸ் நீங்கள் ஆல்ரெடி பண்ணியிருக்கீங்கன்னா நீங்கள் எப்படி பண்ணீங்கன்னு தயவுசெய்து கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். ஸோ சப்போஸ் ஏதாவது நிறைய குறை இருந்தால் கூட கமெண்ட் செக்ஷன் சொல்லுங்கள். நாங்கள் திருத்திக்கிட்டு வீடியோ போட பார்க்குறோம். நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் போட்டால் தான் எங்களுக்கு தெரியும். சரி, ஓகே, நெக்ஸ்ட் டைமில் நாங்கள் திருத்திக்கிட்டு வீடியோ போடுறதுக்கு ட்ரை பண்ணுவோம். அதுக்கு நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணணும், ஓகேவா? அதே போல் வீடியோவை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணி விடுங்க. உங்கள் ஃப்ரெண்ட், ரிலேட்டிவ், உங்கள் நெய்பருக்கு ஷேர் பண்ணி விடுங்க. அதே மாதிரி அவங்க ஃப்ரெண்ட், ரிலேட்டிவ், நெய்பருக்கு கொஞ்சம் ஷேர் பண்ண சொல்லுங்கள். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா அவங்க ஃப்ரெண்ட், ரிலேட்டிவ், நெய்பருக்கு ஷேர் பண்ண சொல்லுங்கள், ஓகேவா? ஷேர் பண்ணால் மட்டும் போதாது, சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணால் மட்டும் போதாது, பெல் ஐக்கான் அழுத்தி வச்சு சொல்லுங்கள். அப்போ தான் நோட்டிஃபிகேஷன் வரும். நாங்கள் குக்கிங் வீடியோ மட்டும் போடலை, வ்ளாக் போடுவோம், ட்ராவல் வ்ளாக் போடுவோம், அதேமாதிரி ட்ரெக்கிங், அதேமாதிரி ரிவ்யூ போடுவோம். அப்புறம் மலை ஏறுதல், அதான் ட்ரெக்கிங், அப்புறம் கோயிலுக்கு போகிறது, ஸோ எக்ஸட்ரா. நம்மளது மிக்ஸ்டு கண்டென்ட்னால நீங்கள் எல்லா கண்டென்ட்டும் இதில் இந்த ஒரு சேனலில் நீங்கள் எதிர்பார்க்கலாம். அதுக்கு நீங்கள் என்ன பண்ணணும், உங்களுக்கு அதை பார்க்கணுன்னா, நீங்கள் முதல் ஆளாக பார்க்கணுன்னா நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை அழுத்தி வச்சுக்கிட்டா உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். நீங்கள் அதன் மூலம் நீங்கள் பார்த்துக்கலாம் அந்த வீடியோஸை. சரி, அப்படின்னா நேரத்தை வீணாக்காமல் ரெசிபி ஆரம்பிக்கலாமா? முதல்ல தேவையான பொருட்களை பார்த்துக்கலாம். 2 பெரிய குடமிளகாய் பொடியாக நறுக்கியது, கடலைப்பருப்பு 1/2 கப்பு, துவரம்பருப்பு 1/4 கப்பு, வரமிளகாய் 4 முதல் 5, சீரகம் 1 டீஸ்பூன், பெருங்காயத்தூள் 1/4 டீஸ்பூன், மஞ்சத்தூள் 1/4 டீஸ்பூன், கடலை மாவு 2 டேபிள் ஸ்பூன், உப்பு தேவையான அளவு, எண்ணெய் தேவையான அளவு, கடுகு 1/2 டீஸ்பூன், உளுத்தம்பருப்பு 1 டீஸ்பூன், கருவேப்பிலை சிறிதளவு. இதில் உப்பு, எண்ணெய் இது நீங்கள் முடிஞ்ச வரைக்கும் உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அவ்வளோ போட்டுக்கோங்க. பட் உப்பையும் எண்ணெயும் எவ்வளோ குறைக்கிறீங்களோ அவ்வளோ உடம்புக்கு நல்லது. நீங்கள் தேவையில்லாமல் டாக்டருக்கு செலவு பண்ணணும்னு அவசியம் இருக்காது. இது ரெண்டுத்தையும் நீங்கள் லிமிட்டாக எடுத்துக்கிட்டிங்கன்னா எல்லாமே ஒரு எல்லை இருக்குது, அது வரைக்கும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க. ரொம்ப யூஸ் பண்ணிங்கன்னா அதனால் நிறைய பாதிப்புகள் தான் வரும். உப்பு, எண்ணெயால் நிறைய பாதிப்புகள் தான் வரும். அதை நிறைய நம்ம பார்க்குறோம். ஸோ அதனால் நம்ம சமையலில் இதெல்லாம் கொஞ்சம் ரொம்பலாம் எடுத்துக்காமல் தேவையான எடுத்துக்கிட்டிங்கன்னா எந்த பிரச்சனையும் இருக்காது. சரி, வாங்க. இப்போ முதல்ல கடலை பருப்பையும் துவரம் பருப்பையும் நன்றாக கழுவி 2 மணி நேரம் ஊற வைக்கணும். 2 மணி நேரம் கழித்து தண்ணீரை முழுசாக வடிகட்டி எடுத்துக்கோங்க. இப்போது மிக்சி ஜாரில் ஊற வைத்த பருப்பு, வரமிளகாய், சீரகம், பெருங்காயத்தூள், கொஞ்சம் உப்பு சேர்த்து தண்ணீர் ஊற்றாமல் குறகுறப்பாக அரைத்துக்கோங்க. ரொம்ப நைஸாக அரைக்கக்கூடாது, இதெல்லாம் பார்த்துக்கோங்க. ரொம்ப நைஸாக அரைக்கக்கூடாது, கொஞ்சம் குறகுறப்பாக இருந்தால் தான் உசிலி நல்லா வரும். ஸோ இதெல்லாம் நீங்கள் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. அப்படி இல்லைன்னா கூட மைண்டில் ஏற்றி வச்சுக்கோங்க. அது உங்களுடைய தனிப்பட்ட விருப்பம். சரி, அரைத்த கலவையோட 2 டேபிள் ஸ்பூன் கடலை மாவு சேர்த்து நன்றாக கலந்துக்கோங்க. அது உசிலிக்கு நல்ல டெக்ஸ்சர் கொடுக்கும். இந்த கலவையை இட்லி தட்டில் பரப்பி 15 நிமிடம் ஆவியில் வேக வைக்கலாம். இட்லி பாத்திரம் இல்லைன்னா ஸ்டீமர்லையும் வேக வைக்கலாம். அது உங்களோட தனிப்பட்ட விருப்பம், எதில் வேணாலும் வேக வைக்கலாம். வேக வைத்த பிறகு முழுசாக ஆற விடுங்க. ஆறின பிறகு கையால் உதிர்த்தோ அல்லது மிக்சியில் ஒரு பல்ஸ் மட்டும் கொடுத்தோ உதிரியாக மாற்றிக்கலாம். இதெல்லாம் நோட் பண்ணி வச்சுக்கோங்க, எல்லாம் மைண்டில் ஏற்றி வச்சுக்கோங்க.
அடுத்து ஒரு கடாயை அடுப்பில் வைத்து எண்ணெய் ஊற்றுங்க. எண்ணெய் சூடானதும் கடுகு சேர்க்கவும். கடுகு வெடித்ததும் உளுத்தம்பருப்பு கருவேப்பிலை சேர்த்து தாளிக்கவும். இதெல்லாம் வந்து அடுத்த ஸ்டெப்பு. இதெல்லாம் வந்து நோட் பண்ணி வச்சுக்கோங்க, ஓகேவா? அப்படி இல்லைன்னா கூட நீங்கள் வந்து மைண்டில் ஏற்றி வச்சுக்கோங்க. உங்களுக்கு வந்து ஈஸியாக சமையல் பண்ணும்போது. சரியா? கடுகு வெடித்ததும் உளுத்தம்பருப்பு கருவேப்பிலை சேர்த்து தாளிக்கவும். அவ்வளோதான். கடுகு வெடிச்சப்புறம் இதெல்லாம் பண்ணணும். இப்போது நறுக்கிய குடமிளகாயை சேர்த்து கொஞ்சம் உப்பு மஞ்சத்தூள் சேர்த்து நன்றாக கிளறுங்க. அதிக நேரம் வேக வைக்க வேண்டாம். குடமிளகாய் கொஞ்சம் மொறுமொறுப்பாக இருந்தால் தான் சாப்பிட ரொம்ப நல்லா இருக்கும். இதெல்லாம் வந்து நீங்கள் வந்து நோட் பண்ணி வச்சுக்கோங்க. அப்படி இல்லைன்னா கூட மைண்டில் ஏற்றி வச்சுக்கோங்க. குடமிளகாய் வந்து முறுமுறுப்பாக இருக்கணும். முறுமுறுப்பாக இல்லாமல் நைஸாக இருந்ததுன்னா வந்து உங்களுக்கு வந்து அந்த டெக்ஸ்டர் வந்து கிடைக்காது. குடமிளகாய் கடலை மாவு பருப்பு ஊசிலி அந்த டெக்ஸ்டர் வந்து கிடைக்காது. ஸோ அதனால் வந்து நீங்கள் குடமிளகாய் வந்து முறுமுறுப்பாக இருக்கிறது தான் பெஸ்ட்டு என்னை பொறுத்த வரலாம். இப்போது நாம் உதிர்த்து வைத்திருக்கும் பருப்பு கலவையை இதில் சேர்த்து மிதமான தீயில் 5 முதல் 7 நிமிடம் வரை கிளறிக்கிட்டே இருக்கணும். இதெல்லாம் வந்து அடுத்த ஸ்டெப்பு நோட் பண்ணி வச்சுக்கோங்க. அப்படி இல்லைன்னா மைண்டில் ஏற்றி வச்சுக்கோங்க. சரியா? மறக்காமல் இந்த வீடியோ முழுசாக பாருங்கள். முழுசாக பார்த்தா தான் உங்களுக்கு வந்து இந்த குடமிளகாய் கடலை மாவு பருப்பு ஊசிலி எப்படி பண்ணணும்னு உங்களுக்கு ஒரு ஐடியா வரும். அதுக்கு நீங்கள் இந்த வீடியோ முழுசாக பார்க்கணும், ஓகேவா? அது இல்லாமல் இந்த வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை அழுத்தி வச்சுக்கிட்டா இதை போல் வீடியோஸ் இன்னும் நிறைய லைனில் இருக்குது. ஸோ அதில் சில வீடியோஸ் நீங்கள் பண்ணியிருப்பீங்க. சில வீடியோஸில் இருக்கிற ரெசிபி நீங்கள் பண்ணியிருப்பீங்க. சில வீடியோஸில் இருக்கிற ரெசிபி பண்ணியிருக்க மாட்டீங்க. பண்ணாத ரெசிபியை எங்கள் வீடியோ அதான் எங்கள் சேனல் மூலம் பார்த்து தெரிஞ்சுக்கிட்டு நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணலாம். சப்போஸ் பண்ணியிருந்தீங்கன்னா தயவுசெய்து கமெண்ட் செக்ஷனில் சொல்லலாம். இதை மாதிரி நாங்களும் பண்ணோம், இதில் கொஞ்சம் நிறை குறை இருக்குதுன்னு சொன்னீங்கன்னா நாங்கள் வந்து தெரிஞ்சுக்கிட்டு அடுத்த வீடியோவிலேருந்து போட பார்ப்போம். ஸோ அதுக்கு நீங்கள் என்ன பண்ணணும், முழுசாக பார்த்துட்டு சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை அழுத்தி வச்சுக்கணும். அப்போ தான் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். சரி, அனைத்து சுவையும் ஒன்றாக சேர்ந்ததும் அடுப்பை அணைத்தரலாம். அவ்வளோதான் நண்பர்களே, ரொம்ப சுவையான குடமிளகாய் கடலை மாவு பருப்பூசலி ரெடி. அவ்வளோதான், பருப்பூசலி வந்து ரெடி ஆயிடுச்சு. இந்த ரெசிபியை சாம்பார் சாதம், ரசம் சாதம், தயிர் சாதம், மோர் குழம்பு எல்லாத்துக்கும் சைட் டிஷ்ஷாக வைத்து சாப்பிட்டு அருமையாக இருக்கும். அதுக்கு மட்டும் கூடாது, கலவை சாதம்லாம் இருக்குது. உங்களுக்கு கலவை சாதம்னா உங்களுக்கு தக்காளி சாதம் வரும், அப்புறம் பிரிஞ்சி சாதம் வரும், அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா வந்து லெமன் ரைஸ் வரும், புளி சாதம் வரும், கருவேப்பிலை சாதம் வரும், அப்புறம் தேங்காய் சாதம், எக்ஸட்ரா எல்லாத்துக்குமே வந்து இந்த பொரியல் வந்து பர்ஃபெக்ட் காம்பினேஷன். ட்ரை பண்ணி பாருங்கள். அது வந்து இந்த பருப்பூசலின்றது உங்களுக்கு சூப்பராக இருக்கும். நீங்கள் வெறுமை குடமிளகாய் பொரியல் நீங்கள் பண்ணியிருப்பீங்க. பட் இது வந்து குடமிளகாய் கடலை மாவு பொரியல், கடலை மாவு பருப்பூசலி, கடலை மாவு பருப்பூசலி. இது வந்து இன்னும் வந்து பர்ஃபெக்டாக இருக்கும் இந்த டிஷ்ஷுக்கெல்லாம். இப்போ நான் சொன்ன டிஷ்ஷுக்கெல்லாம் இந்த ரெசிபியில் சில முக்கியமான குறிப்புகள் இதெல்லாம் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஒரு நிமிஷம் இருங்க. சரி, பேக் டு த சமையல். பருப்பை வந்து குறைஞ்சது 2 மணி நேரம் ஊற வைத்தா நல்லா அரைக்க வரும். இதை பார்த்துக்கோங்க. பருப்பை வந்து ஒரு 2 அல்லது 3 மணி நேரம் ஊற வைங்க. ஊற வச்சாதான் உங்களுக்கு வந்து அந்த மிக்சி ஜாரில் வந்து நல்லா அரைக்க வரும். ஸோ இதை வந்து நோட் பண்ணி வச்சுக்கோங்க. அப்படி இல்லைன்னா மைண்டில் ஏற்றி வச்சுக்கோங்க. அரைக்கும் போது தண்ணி சேர்க்காதீங்க. இதுவும் அடுத்த ஸ்டெப்பு, இதுவும் மறக்காதீங்க. நீங்கள் வந்து மிக்சியில் அரைக்கும் போது தண்ணி சேர்க்காமல் அரைங்க. சரியா? பருப்பு கலவை குறகுறப்பாக இருந்தால் தான் உசிலி உதிரியாக வரும். இது வந்து அடுத்த ஸ்டெப்பு. பருப்பு வந்து தலை வந்து குறகுறப்பாக இருக்கணும். அப்போ தான் வந்து உசிலி வந்து உதிரியாக இருக்கும். குடமிளகாயை அதிகமாக வேக வைக்காதீங்க. அப்போது தான் அதன் சுவையும் நிறமும் அழகாக இருக்கும். கடலை மாவு சேர்ப்பதால் உசிலி நல்ல உதிரியாகவும் சுவையாகவும் கிடைக்கும். இந்த ரெசிபியை நீங்களும் வீட்டில் செய்து பார்த்து எப்படி இருந்தது என்பதை கமெண்ட்ல கண்டிப்பாக சொல்லுங்க. உங்களோட கருத்துக்கள் எங்களுக்கு ரொம்ப முக்கியம். இதே மாதிரி சுவையான, ஆரோக்கியமான, எளிமையான சமையல் குறிப்புகளை தொடர்ந்து பார்க்க நம்ம சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் செய்யலைன்னா இப்போவே சப்ஸ்கிரைப்
பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணால் மட்டும் போகாது, பெல் ஐக்கானை அழுத்தி வச்சுக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், உங்கள் நண்பர்கள் உறவினர்களோட ஷேர் பண்ணுங்கள். கமெண்ட்டில் உங்கள் கருத்தையும் அடுத்த எந்த ரெசிபி பார்க்கணும்னு சொல்ல மறக்காதீங்க. பார்த்தது மிக்க நன்றி. அடுத்த வீடியோவில் இன்னொரு அருமையான ரெசிபியும் சந்திப்போம். அது வரைக்கும் அனைவரும் ஆரோக்கியத்தின் மகிழ்ச்சியாக இருங்க. வணக்கம்.